அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக நலமாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். நம்ம சேனலில் பீரியட்ஸ் ரொட்டீன் ஷேர் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி பார்க்கலாமா? அடப்போமா, வீட்டில் வேலை பார்க்கவே சரியாக இருக்குது. இதில் எங்கே செல்ஃப் கேர் இதெல்லாம் பண்ணுறது? வீடியோ பார்க்குறதோட சரி அப்படின்னு சொல்கிறீங்களா? இதில் நான் காட்டியிருக்கிறது டெய்லி மணிக்கணக்கில் நின்று வேலை பார்க்கணும் அப்படின்னு தேவையில்லை. கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி செஞ்சுட்டா போதும். ஒரு 3-4 நாளைக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம். 30 நாள் செய்யலை அப்படின்னாலும் இந்த 3 நாளில் விட்டுறாதீங்க. இதில் நான் சொல்லியிருக்கிற எல்லாமே நீங்கள் எல்லா நாளும் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டேயில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நமக்கு யாராவது ஒருத்தவங்க சொல்லும்போது, இல்லைனா இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்க்கும்போது இதில் ஏதாவது ஒன்றாவது செய்யலாங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்லையா? ஸோ அதுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். வெல்கம் டு ரோஸ் பெட்டல்ஸ். இன்றைக்கான வீடியோவில் காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து வரிசையாக ஒன்று ஒன்றா என்ன பண்ணுறேன்னு உங்ககிட்ட காமிச்சிட்டு வரேன். நீங்களாம் எந்திரிச்சு வந்ததும் சூடாக டீ காஃபி அந்த மாதிரி குடிப்பீங்களா, இல்லை தண்ணி ஃபஸ்ட்டு குடிப்பீங்களான்னு சொல்லுங்கள். நம்ம வந்து தண்ணி தான் ஃபஸ்ட்டு குடிக்கணுமா? நான் முன்னாடிலாம் வந்து டீ காஃபி சூடாக தான் குடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எப்போ தண்ணி குடிக்கணும்னு தெரிஞ்சிச்சோ அதுலேருந்து முடிஞ்ச அளவு தண்ணி தான் குடிப்பேன். என்றைக்காச்சும் டீ காஃபி மாதிரி குடிக்கிறது. ஆனால் இந்த பீரியட்ஸ் டைமில் மட்டும் ஏதாச்சும் ஒரு ஹெர்பல் டீ மாதிரி போட்டுப்பேன். ஹெர்பல் டீனா என்னென்ன போடுவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. 4-5 வகையில் போடுவேன். நான் எல்லாத்தையுமே வந்து முடிஞ்ச அளவு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பெருஞ்சீரகம் இருக்குது இல்லையா, அதில் தான் கஷாயம் மாதிரி போட்டிருந்தேன். அதை கொஞ்சமாக போட்டு வறுத்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். ஜஸ்ட் நாட்டு சர்க்கரை மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுறது. அதுவும் வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த பீரியட்ஸ் டைமில் வரக்கூடிய வலிலாம் நமக்கு கம்மியாகும். ஸோ இதெல்லாம் குடிக்கணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் பால் சேர்த்து டீ காஃபி கட்டாயம் குடிக்காதீங்க. நான்லாம் டீக்கு அவ்வளோ அடிக்ஷன். ஆனால் இந்த டைமில் மட்டும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுவேன். வேறு நிறையா இருக்குது. நைட்டே வெந்தயத்தை ஊற வச்சு அந்த தண்ணி குடிக்கலாம். எனக்கு செட் ஆகாதா, நான் குடிக்க மாட்டேன். ஹெர்பல் டீ மாதிரி புதினா டீ, பட்டை டீ அந்த மாதிரிலாம் மாற்றி மாற்றி போட்டுக்குவேன். எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து இந்த கஷாயம் தான் ஃபஸ்ட்டு நான் குடித்தேன். வேலை வந்து ரொம்ப கிச்சன் வேலையை கம்மி பண்ணிடுவேன். நேற்று வச்ச தால்ச்சா கத்திரிக்காய் பச்சடிலாம் இருந்துச்சா, அதையே இன்றைக்கி வச்சுட்டு முட்டை பொரிச்சிட்டு சோறு மட்டும் ஆக்கிட்டா வேலை இல்லை. இந்த டைமில் ஏதாவது ஒரு மில்லட்ஸு கண்டிப்பாக எடுத்துருவேன். கருப்பு கவுனி அரிசி வச்சு இட்லி தோசை மாவு ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, மீல் ப்ரிப்பரேஷனில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒன்றும் இல்லை, 1 கப் கவுனி அரிசி, 1 கப் இட்லி அரிசி, 1/2 கப் உளுந்து, 1/2 டீஸ்பூன் வெந்தயம். சிறுதானியம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸி மெத்தட்னா இட்லி தோசை மாவு தான். நமக்கு சிரமமே இல்லாமல் நம்ம எடுத்த மாதிரியும் இருக்கும். ஸோ அதனால் அதையுமே நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். அதோட ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணணும். பச்சை பயிறு முளைக்கட்டிடலாம். இது நேற்றே பண்ண வேண்டியது, சுத்தமாக மறந்துட்டேன். அதனால் இன்றைக்கி 2 கைப்பிடி பச்சை பயிறு, 1 கைப்பிடி ராஜ்மாவும் சேர்த்து போட்டிருக்கேன். அதை அப்படியே அதையும் ஊற வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் நமக்கும் ஏதாவது ஹெல்த்தியாக எடுத்துக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் போய் கிச்சனில் நின்று செய்யணுமேங்கிற அந்த அலுப்பு கண்டிப்பாக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா, அப்பப்போ செஞ்சு சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்மளால் ஹெல்த்தியாக எடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிப்பேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம் வந்து செஞ்சு வைக்கிறது. அதில் இந்த அத்திப்பழம் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது நான் ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்தது. இப்போ தான் கட் பண்ணியே எடுத்திருக்கேன். இது ஏன் இவ்வளோ அழுத்தமாக இதில் மாட்டி வைக்கிறாங்கன்னே தெரியல. ஒன்று இந்த பேரிச்சம்பழம்லாம் பேக்கெட்டில் போட்டு கொடுக்குறாங்க பாருங்கள், அப்படியே கொடுத்துட்டா என்ன, இது அவ்வளோ சீக்கிரம் மெல்லவும் முடிய மாட்டுது. ஒன்று நைட்டே ஊற வச்சு காலையில் ஏதாச்சும் மில்க் ஷேக் மாதிரி போட்டு குடிப்பேன். இல்லைனா அந்த நட்ஸு ஜூஸ்லாம் குடிக்கிறேன் பாருங்கள், அதோட 2 சேர்த்து ஊற வச்சுக்கிறது. ஆனாலும் ரெகுலராக அத்திப்பழம் வந்து எடுக்க மாட்டேன். மெயினாக வந்து அத்திப்பழமும் எடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ரெசிப்பியே நான் செஞ்சிட்ருக்கேன். அத்திப்பழம் கால்சியம் நிறைய இருக்குது. நம்ம போனுக்கு அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாப்பிட்ட திருப்தியும் கிடைக்கும். தண்ணி வந்து அந்த சுருக்குன்னு சூடு வரும் பாருங்கள், கொதிக்க வேணாம். அந்த சூடு வர்ற டைமில் அதை இறக்கிட்டு ஒரு 15 அத்திப்பழம், அது கூடவே ஒரு 15 பேரிச்சம்பழத்தை உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துட்டு அப்படியே போட்டிருக்கேன். எப்போதுமே பேரிச்சம்பழம் கழுவி சாப்பிட்றது தான் நல்லது. சூடான தண்ணியில் தானே போட்டிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். உங்ககிட்ட என்னென்ன சீட்ஸ் இருக்கோ எடுத்துக்கோங்க. நான் வந்து ஃப்ளாக்ஸ் சீட் எல்லாமே 1 கைப்பிடி அளவு, இவ்வளோ தான் அளவுங்கிற மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஃப்ளாக்ஸ் சீட் 1 கைப்பிடி, பம்கின் சீட் 1 கைப்பிடி, சூரியகாந்தி விதை இருக்குது இல்லையா, சன்ஃப்ளவர் சீட் 1 கைப்பிடி, அது கூட எள்ளு 1 கைப்பிடி எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பு எள்ளு வேணும்னாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட வெள்ளை தான் இருந்துச்சு, வெள்ளை எடுத்திருக்கேன். இந்த 4 சீடு இருக்குது இல்லையா, இதை வச்சு சீட் சைக்கிள் அப்படின்னு ஒன்று போயிட்டுருக்கு. இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி இருக்கிறவங்களுக்கு அது சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் காட்டுற டாக்டர்கிட்ட இர்ரெகுலர் பீரியட்ஸோ பிசிஓடியோ இருந்துச்சுன்னா சீட் சைக்கிள்னால் என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், பண்ணலாமா வேணாமாங்கிறத ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நான் ஃபாலோ பண்ணல. நான் செய்யாத ஒண்ண இந்த இடத்துல சொல்ல முடியாது. அதனால தான் இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கேன். இது கன்ஃபர்மேஷன் கிடையாது. நீங்க டாக்டர்ட்ட ஒரு தடவ கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நான் செஞ்சது சீட் சைக்கிள்லாம் கிடையாது. நார்மலா நம்ம எல்லாரும் சாப்பிடக்கூடியது தான். இதில வந்து நான் ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு கைப்பிடி பாதாமும் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வால்நட், பிஸ்தாலாம் இருந்துச்சு, கருப்பு திராட்சை இருக்குது அப்படின்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இதில் வேணான்னு நினைக்கிறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்ன இருக்கோ கையில் சேர்த்துக்கோங்க. பெரிய செஃப்னு நினப்போம். ஒரே குலுக்கி கொட்டி விட்டுட்டேன். நல்ல வேளை நிறையா கொட்டல. கண்டிப்பாக ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே கருகிடக்கூடாது. ஸோ நல்லா சூடு ஏறிடுச்சு. லாஸ்ட்டாக ஒரு தடவை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கடைசியாக எள்ளு சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூடுலேயே எள்ளு பொரிஞ்சிரும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் சிம்லேயே வச்சுக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையும் சாப் மட்டும்தான் பண்ண போகிறேன். கட் பண்ண தான் போகிறேன், அரைக்கல. நீங்கள் வேணும்னா மிக்ஸி ஜாரில் போட்டு தூளாக கூட அரைச்சிக்கலாம். இல்லை மிக்ஸி ஜார்லேயே போட்டு பல்ஸில் விட்டு கொரப்பா அந்த மாதிரி கூட அரைச்சிக்கலாம். அது எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான். எனக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கடிப்பட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் நான் இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இதுக்கு அளவுன்னெலாம் யோசிக்காதீங்க. எல்லாமே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டம்ளர் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் என்ன அளவு ஒரு பொருள் எடுக்கிறீங்களோ அதே அளவில் மற்ற பொருளையும் எடுத்துக்கோங்க. முதல்ல நட்ஸு, சீட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி தூளாக நல்லா அரைச்சிட்டேன். ரொம்ப தூளாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய பீஸாகவும் இல்லாமல் நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். அதே சாப்பர்லேயே வந்து ஊற வச்சுருந்த அத்திப்பழம், பேரிச்சம்பழம் ரெண்டையுமே சேர்த்துருக்கேன். இதையுமே நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம். அது எல்லாமே நம்ம இஷ்டம் தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள். இல்லை கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா நான் அந்த மெத்தடை கூட அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஊற வச்சுருந்த தண்ணி வந்து நான் கீழே கொட்டலை, மணி பிளான்ட்டில் ஊற்றிட்டேன். இந்த பிளேடு வந்து நல்ல ஷார்ப்பு. இந்த அத்திப்பழம் கூட நல்லா ஃபைனாக சாப் பண்ணி கொடுத்துருச்சு. ஒருவேளை நீங்கள் மிக்சர் ஜாரில் போட போகிறீங்க, அத்திப்பழம் சரியாக அரையாதுன்னு நினச்சா ஒரு கத்தியோ கத்திரிக்கோலோ வச்சு துண்டு துண்டாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. முதல்ல சீட்ஸே அரைச்சிக்கோங்க. ரெண்டாவது இதை அரைக்கலாம். ஏன்னா ஈரப்பதமாக இருக்குமா, அப்புறம் சீட்லாம் ரெண்டாவது அரைச்சோம்னா அப்படியே ஒட்டிக்கிட்டுரும். ஸோ மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சாலும் சரி, இல்லை பல்ஸ் மோடில் போட்டு கொரப்பாக அரைச்சாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு சாப்பரில் போட்டு இந்த மாதிரி பொடுசாக இது வந்து நல்லா கட் பண்ண மாதிரி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி அரைச்சாலும் சரி, எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். அதனால தான் நான் டவுட்டு கேட்பீங்களேன்னு தான் திரும்ப மென்ஷன் பண்ணுறேன். நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சு அரைக்கிறோம் இல்லையா, அதில் ஈரப்பதம் இருக்கும். நம்ம வச்சு சாப்பிட போகிறோம், ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டவ்வில் போட்டு கிண்டணும். இதுவே நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிங்க அப்படின்னா இந்த அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் ஒரு ஹல்வா மாதிரி வரும், திரண்டு வரும். நம்ம கொரப்பாக அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ் சிம்லேயே வச்சு அடி பிடிக்காமல் நல்லா கிண்டிடணும். நல்லா சூடு ஏறினா போதும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த சீட்ஸு, நட்ஸெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் சேர்க்கும் போது இன்னுமே ஈரப்பதம்லாம் போயிடும். இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி செய்யும் போது நல்லா மிக்ஸ் ஆகி மட்டும்தான் வரும். ஒன்றா திரண்டு ஹல்வா மாதிரி அந்த மாதிரிலாம் வராது. நீங்கள் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா தான் ஹல்வா மாதிரி வரும். ஸோ கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் நெய் மட்டும் போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிடலாம். ஃப்ளாக்ஸ் சீடும் எள்ளும் அந்த அளவுக்கு அரைஞ்சிருக்காது. லேசான சூடு இருக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி உருண்டை இறுக்கி பிடிச்சா தான் உருண்டை பிடிக்க முடியும். இல்லைனா கொட்ட ஆரம்பிச்சிரும். உங்களுக்கு பார்த்தா எப்படி தெரியுது? எங்கள் புவாட்ட வீடியோ காலில் காமிச்சா கருவிடகம் மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. என்னம்மா இப்படிலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னதும், சரி நீ வீடியோ போடு, நான் பார்த்துட்டு நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி வேணும்னா ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தேன் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும், இனிப்பு கொடுக்கும், நல்லதும் கூட. ஆனால் நான் சேர்க்கலை, வீட்லேயும் இல்லை. வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முதல்ல செஞ்ச அன்னைக்கு ப்ரோட்டீன் பால்னு தான் பேர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் சயின்ஸில் இருக்கிற எல்லாமே ஜிங்க்கு, மேக்னீஷியம், அயன், கால்சியம்னு உள்ளே இருக்குது. சரி ப்ரோட்டீன் பால் வேணான்னு சொல்லிட்டு எனர்ஜி பால்னு மாற்றிட்டேன். ஏன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்ணால் பார்க்கும்போதே ஒரு தெம்பு வந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட பேர் வந்து எனர்ஜி பால். 15 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஒரு நாளைக்கு 1 சாப்பிட்டா கூட போதும். முக்கியமாக சீட்ஸுக்காகவும் அத்திப்பழத்துக்காகவும் தான் நான் ரெடி பண்ணேன். ட்ரை பண்ணி பாருங்கள். யாரெல்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி மாவு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையுமே மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன். மிக்சியில் அரைச்சா புளிக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் டைம் கொடுத்து அரைக்கணும். ராகி, கவுனி அரிசிலாம் அந்தளவுக்கு அரைப்படாது. கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் கூட பரவாயில்ல. இட்லிலாம் நல்லா பொசுன்னு பஞ்சு மாதிரி இருக்கும். ஸோ மாவில் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையுமே வச்சுட்டேன். பச்சை பயிறுமே 12 மணி நேரம் தாண்டிடுச்சு. எந்த பொருள் முளைக்கட்ட போகிறீங்கனாலும் சரி, நல்லா 2-3 தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறம் தான் முளைக்கட்டணும். அப்போ தான் எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. நல்லா 2 தடவை தண்ணியில் அலசிட்டு வந்துட்டேன். இந்த நெட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து அஸ்பரோட ட்ரெஸ்ஸுக்கு வச்சு வந்துச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் இப்போ முளை கட்ட போகிறேன். இதுக்கு பதில் நீங்கள் ஒரு காட்டன் துணியோ இல்லைனா வந்து ஸ்ட்ரைனர் இருந்தால் ஸ்ட்ரைனரில் கூட வைக்கலாம்.
நீங்கள் சும்மா ஒரு பாக்ஸில் கூட போட்டு வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் வச்சோம் அப்படின்னா அது நல்லாவே முளைக்கட்டி வரும். ஸோ அதுக்காக நான் ஹாட் பாக்ஸில் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நாள் ஆகும் முளைக்கட்டி வர்றதுக்கு. முதல் நாள் நைட்டில் தான் மாவு அரைச்சிட்டு முளைக்கட்டியும் வச்சுருந்தேன். இப்போ அடுத்த நாள் காலையில் ஒரு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படியே எடுத்துகிட்டு அந்த ஈரம் படணும், தண்ணி நனைச்சிட்டு உள்ளே வச்சிடணும். அந்த ஈரத்தோடு இருக்கும்போது தான் முளைக்கட்டி வரும். துணியில் முளைக்கட்டுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணியை கையால் தெளித்து விட்டுட்டு மூடி வச்சுருங்க. நான் இந்த சட்டி போதும் அப்படின்னு நினச்சி தான் வச்சேன். ஆனால் நல்லா பொங்கி சுற்றி ஊற்றி கிடக்கு. இதில் இட்லி சுட்டால் நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு சூப்பராக வரும். ஆனால் நான் இட்லி சுடலை. ஏன்னா முதல் நாள் நைட்டு வந்து கடலைக்கறி வச்சுருந்தேன். தால்ச்சா மதியானம் சாப்பிட்டாச்சா. ஸோ நைட்டு சாப்பாட்டுக்கு கடலை செஞ்சுருந்தேன். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தான் பண்ணேன், மறுநாள் காலையிலையும் வர்ற மாதிரி. அதுக்கு இட்லி செட் ஆகாது, சரின்னு தோசை ஊற்றிட்டேன். மில்லட்ஸ் வந்து வாரத்தில் 2-3 நாளாவது கண்டிப்பாக எடுக்கணும். அதுவும் பீரியட்ஸ் டைமில் கட்டாயம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இட்லி தோசை அப்படின்னா வேலை ரொம்ப ஈஸியாக போயிடும். நானும் சிறுதானியம்லாம் வச்சு பொங்கல், கிச்சடி, கஞ்சி, அப்புறம் கீர் ரெசிபி கூட பண்ணுவேன். ஆனால் அதெல்லாம் வந்து அப்பப்போ தான் செய்ய தோணும், அடிக்கடி செய்ய தோணாது. இந்த மாதிரி மாவாக அரைச்சி வச்சோம் அப்படின்னா நமக்கு இட்லி தோசையாவது சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் இல்லையா, அரைச்சதுக்காகவும் சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஆனால் இந்த மாவு மேக்ஸிமம் 2 நாள் தான், இல்லைனா 3 நாள் கூட அதிகபட்சம் தான். அதுக்கு மேலே வச்சுக்க முடியாது. இந்த தோசைக்கு என்ன குறைச்சேன், அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. வேணான்னு சொல்லி ஒருத்தன் இதில் தம்பியை வேற கூட்டு சேர்த்துக்கிட்டு உனக்கும் நான் தோசை சுட்டு தரேன்னு சொல்லி சுட்டுட்ருக்கான் பாருங்கள். இவனுக்கு வந்து தோசை வேணாமா, இட்லியாக சுடும்போது நாளைக்கு சாப்பிட்றானா. சுண்டலுக்கு வந்து இந்த தோசை தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கான். இப்போ வந்து ஆசிரியர் வந்து டீ போடுறது, தோசை சுடுறது, மேகி செஞ்சு சாப்பிட்றதுலாம் செஞ்சிட்ருக்கான். ஆனால் தோசை எப்போதுமே ஓவல் ஷேப்பில் தான் சுடுவான். நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், இப்படி செய் அப்படி செய், ஃப்ளேம் வந்து இப்படி வைக்கணும் அப்படின்னு கிட்ட நின்று சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நாளைக்கு இட்லி சுடுவேன், சாப்பிடல அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் இந்த வாரம் செஞ்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சாப்பிட்றேன்னு இருக்கானுங்க. ஸோ பிள்ளைங்க வந்து தோசை சுட்டுக்கிட்டாங்களா, நான் மட்டும் கவுனி அரிசி தோசை சாப்பிட்டுட்டு மீதி மாவு இருந்துச்சு, அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு உடனே காட்டுற மாதிரி தெரியுது. இது வந்து நான் டைம் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணிகிட்ருக்கேன். முளைக்கட்டி வர்றதுக்கு ஒரு 30 மணி நேரம் கிட்ட ஆகும், 1.5 நாள் கிட்ட ஆகும். இடையில ஒரு 10 மணி நேரம் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அந்த டைமுக்கு ஒரு தடவை தண்ணி தெளித்து வைக்கணும் நம்ம. சரி, நான் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பச்சை பயிர் மட்டும்தான் முளைக்கட்டி வந்திருக்கு. ராஜ்மா நான் சேர்த்த மாதிரியே தான் கிடக்கு. நான் முன்னாடி ஒரு தடவை ராஜ்மா சேர்த்து முளைக்கட்டியிருக்கேன், அழகாக சின்னதாக முளைக்கட்டி வரும். இது என்னன்னே தெரியல, ஒருவேளை அந்த கருப்பு ராஜ்மா தான் முளைக்கட்டி வருமா, இது வராதாங்கிறது எனக்கு தெரியல. பச்சை பயிறு அழகாக முளைக்கட்டி வருது. இது அப்படியே தான் கிடக்குன்னு சொல்லிவிட்டு நான் எடுத்துட்டேன். எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நாளைக்கு ஏதாச்சும் சன்னா அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா சேர்த்து ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு பச்சை பயிறு மட்டும் மூட்டை கட்டி வச்சுருக்கேன். ஸோ அதை எடுத்ததை நான் காட்டணும் இல்லையா, சேர்த்துருந்தேன் அப்படின்னு வேறு சொல்லியிருந்தேன். அதை காட்டுறதுக்காக தான் இடையில ஒரு கிளிப் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் பச்சை பயிறுமே நல்லா சூப்பராக நல்லா முளைக்கட்டி வந்துருந்துச்சு. நான் வந்து முந்தா நாள் காலையில் ஊற வச்சேன், அன்றைக்கி நைட்டு வந்து முளைக்கட்டுறதுக்காக போட்டேன். மறுநாள் வந்து 2 தடவை தண்ணி தெளித்து காலையிலையும் நைட்டும் தண்ணி தெளித்து வச்சேன். இது வந்து இப்போது முந்தா நாள் முளைக்கட்டினேன் இல்லையா, ஸோ இது வந்து 3ஆவது நாள் மதியான டைமில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே முளைக்கட்டி வந்திருக்கு. எதுக்கு இந்த முளைக்கட்டுற ஐட்டமாக காட்டுறேன் அப்படின்னா, கட்டாயம் பீரியட்ஸ் டைமில் ஸ்ப்ரவுட்ஸ் எடுக்கிறது அவ்வளோ நல்லது. நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட முளைக்கட்டி வச்சுக்கோங்க. ஸ்ப்ரவுட்ஸை உங்களுக்கு எந்த மாதிரி சாப்பிட்டா பிடிக்குமோ நீங்கள் அப்படி சாப்பிட்டுக்கலாம். சும்மா கூட நம்ம ஸ்ப்ரவுட்ஸை வெறும் வாயில் மென்று சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லது இருக்குது. இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஆனதுக்கப்புறம் அதோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும், இனிச்ச மாதிரி இருக்கும். நான் வந்து சிம்பிளாக சேலட் மாதிரி பண்ணிட்டேன். வீட்டில் வெள்ளரிக்காய் இருந்துச்சேன்னு சேலட் பண்ணேன், இல்லைனா அதிகமாக இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன்னா வெயிட் லாஸுங்கிற மாதிரிலாம் நான் எதுவும் பண்ணினது கிடையாது. ஸோ இது வந்து வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி சேலடாக கூட எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய், உப்பு, மிளகுத்தூள், அது கூட லெமன் சாறு, அதுக்கப்புறம் வீட்டில் மாங்காய் பொடி, ஆம்ச்சர் பவுடர் இருந்துச்சு, அதுவுமே கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸ்லேருந்து நல்லா ஒரு கைப்பிடி சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு சாப்பிட. மீதி இருந்ததை கொஞ்சம் ஃபேன் காற்றுல காய வச்சுட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். வேறு ஏதாவது செய்யலாம், இல்லை நாளைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு. ஸ்ப்ரவுட்ஸ் வந்து அடிக்கடி எடுக்கணும் அப்படின்னு தான் ஆசை, ஆனால் அந்த ஊற வைக்க தான் மறந்துடுவேன். ஸோ முடிஞ்ச அளவு எப்போல்லாம் ஞாபகம் வருதோ அப்போ செஞ்சிடுறது. அதுவும் இந்த டைமில் கட்டாயம் ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கோங்க. அது கூட அன்றைக்கி சாப்பாட்டுக்கு மதியானம் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் பண்ணியிருந்தேன். முட்டை, நிறைய காய்கறி, பச்சை பட்டாணிலாம் சேர்த்து பண்ணியிருந்தேன். கூடவே மீன் வீட்டில் இருந்துச்சு, மசாலா பரட்டி வச்சது, அதையுமே ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரவுட்ஸ்
ஸோ நான் இந்த டைம் எடுத்ததில் மிஸ் ஆனது அப்படின்னா கீரை மட்டும்தான். இங்கே எனக்கு வந்து முருங்கைக்கீரை அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவு முருங்கைக்கீரை கிடைக்கிது அப்படின்னா, அதை சாப்பாட்டுக்கு சேர்த்துக்கிறத விட தனியாக சாறு மாரி வச்சு குடிங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து முனிசிபல் தண்ணி. அதை தான் கொதிக்க வச்சு குடிப்போம். வீட்டில் எல்லாருமே இந்த தண்ணி தான் குடிப்போங்கிறதுனால நல்லா கொதிக்க வச்சு ஆற போட்டுருவேன். தண்ணி சாலோட தூக்கி அப்படியே வச்சுருவேன். இது கொதி வரவே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். பீரியட்ஸ் டைமில் வேலை பார்க்காம படுத்தே இருக்கிறது தான் ரெஸ்ட்டு அப்படின்னு கிடையாது. ஹெவியான ஒர்க்கும் வெயிட்டு தூக்குறதும் செய்யக்கூடாது. இந்த சால்லாம் நான் தூக்க மாட்டேன். இவங்க வந்து தான் தூக்கி வைப்பாங்க. மற்றபடி வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைலாம் பார்க்கலாம். வாக்கிங் கூட போகலாம். இப்போ அஸ்பர் பிறந்ததுக்கு அப்புறம் வாக்கிங்லாம் போக முடியல. வீட்டுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன வேலையாக ரொம்ப ஹெவி ஒர்க்லாம் பண்ண மாட்டேன். சின்னதாக ஏதாச்சும் வேலை பார்த்துட்டு தான் இருப்பேன். அதையும் தாண்டி முடியல அப்படின்னா மட்டும்தான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது. ஆனால் அதிகமாக படுத்தே இருக்க மாட்டேன். எனக்கு படுத்தே இருந்தால் தான் நம்ம முடியாமல் இருக்கிறோமோ அப்படின்னு தோணும். ஸோ முடிஞ்ச அளவு வந்து சின்ன சின்ன வேலை பார்ப்பேன். ஸோ அடுத்தது ஒரு ஈவினிங் டைமில் களி பண்ணலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உளுந்து களி பண்ணுற ஐடியாவில் தான் உளுந்து கருப்பட்டிலாம் வாங்கிட்டு வர சொன்னேன். பூவா தான் வந்து 2-3 தடவையாக செஞ்சு எனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க. நான் வந்து இந்த மெத்தடில் களி பண்ணேன், டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, இந்த மாதிரி நீனும் செய் அப்படின்னு அவங்க ஃபோட்டோ அனுப்பி தான் நான் செய்கிறதுக்கே ட்ரை பண்ணேன். ஏன்னா முன்னாடிலாம் வெந்தய களி ஒரு தடவை செஞ்சேன். செம்ம கசப்பு. அதனால் வந்து அதை செய்கிறதையே விட்டுட்டு உளுந்து களி மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஏன்னா உளுந்து களி ஹல்வா மாதிரி சூப்பராக இருக்கும் இல்லையா? ஸோ உளுந்து வந்து நல்லா கழுவி காய வைக்கணும். காய வச்சு தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ வந்து வெயிலும் இல்லை, இங்கே சரியான மழையாக இருக்குது. சரி நாளைக்கு கழுவி காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து வச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து ஏற்கனவே கழுவி காய வச்சது கொஞ்சம் இருந்துச்சு. சரி இதில் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு எடுத்திருக்கேன். இது வந்து வீட்டில் இருக்கும் இல்லையா? இது எப்படி சொல்லுவோம்? ஏற்கனவே நான் காப்படியை வந்து அரைப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க பலோஸ் ஒரு ஷார்ட்ஸில். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு தெரியல. ஒரு விரல் பெருசுக்கு இருக்கும் இல்லையா? கிராம் கணக்கில் சொல்லணும் அப்படின்னா 100 கிராம், மெஷரிங் கப்பில் சொல்லணும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே கழுவி காய வச்ச கருப்பு உளுந்து, கட்டாயம் கருப்பு உளுந்தில் தான் செய்யணும். வெள்ளை உளுந்தில் செய்யலாமான்னு கமெண்ட் பண்ணாதீங்க. தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளோ மெனக்கட்டு செய்கிறோங்கும் போது முடிஞ்ச அளவு கருப்பு உளுந்துலேயே செஞ்சுக்கோங்க. இப்போ கருப்பு உளுந்தை இந்த மாதிரி ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துட்டேன். கருப்பட்டி அல்லாமல் மொத்தம் 4 பொருள் சேர்க்க போகிறோம். 1 கருப்பு உளுந்து, அதுலேயே பாதி அளவு 50 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பால் 1/4 கப் அளவு. ஒரு 5 நிமிஷம் கருப்பு உளுந்து வறுபட்டதுக்கு அப்புறமா வெந்தயமும் சேர்த்து அதையுமே வறுத்துடலாம். வெந்தயக்களி வெறும் வெந்தயம் உளுந்து இந்த மாதிரி சேர்த்து செய்வாங்க. அது கொஞ்சம் கசக்குது. நீங்கள் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்களேன், வெந்தயத்தோட கசப்பு தெரியாது. பூவா வந்து கருப்பு உளுந்து எடுத்த அதே அளவு தான் வெந்தயமும் எடுத்தாங்களாம். எனக்கு அந்தளவு எடுக்க ஒரு யோசனையாக இருந்துச்சு. ரொம்ப கசக்குமோ அப்படின்னு தோணுச்சா, நான் பாதி அளவு எடுத்திருக்கேன். முதல்ல வெந்தயம் கருப்பு உளுந்து இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே வெந்தயம் எடுத்த அதே அளவு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த இடத்துல பச்சரிசிக்கு பதில் சிகப்பரிசி கருப்பரிசி எது வேணுமோ சேர்க்கலாம். அந்த உளுந்தோட வளவளப்புலாம் இல்லாமல் டேஸ்ட்டு கொடுக்குங்கிறதுக்காக தான் நம்ம அரிசி சேர்க்குறது. நான் பச்சரிசியே சேர்த்துட்டேன். அது வந்து நல்லா பொரி அரிசி மாதிரி இந்த மாதிரி பொரிஞ்சு வரணும். அப்போ தான் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கெட்டு போகாது. ஸோ இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா அதையுமே எடுத்து அந்த உளுந்தோடு சேர்த்துடலாம். என்னம்மா இது எல்லாரும் செய்கிற மாதிரி தானே இருக்குது அப்படின்னு கூட ஒரு சில பேர் நினைப்பீங்க. இன்னும் ஒரு பொருள் இருக்குது, அது இப்போ சேர்க்க வேணாம், வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். இந்த பக்கம் கருப்பட்டியுமே வந்து அந்த சூடு இருக்கும்போதே கடாயிலே போட்டு காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்ட ஆரம்பித்தேன். நான் சொல்ல நினச்சேன், இங்கே கருப்பட்டி அந்தளவு நல்லா இருக்காது, இது கருப்பட்டியா என்னன்னு தெரியாமையே தான் நான் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், கல் மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், கருப்பட்டி வந்து இலகி வரணும், சாஃப்டாக இருக்கணும், அதுதான் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த வீடியோலையும் அதை தான் சொல்ல நினச்சி இந்த கருப்பட்டியை தட்டுறேன். அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நான் இங்கே அந்தமான் வந்து வாங்கின கருப்பட்டிலேயே இது தான் வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குது. நிஜமாக கருப்பட்டி தான் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு. இந்த மாதிரி காய்ச்சும் போது கூட டைம் கொடுத்து கரையும். ஆனால் இந்த தடவை நான் ஸ்டவ்வில் சேர்த்ததுமே அந்த தண்ணியில் அப்படியே கரைஞ்சிருச்சு. ஸோ நல்லா மாவு போல் கரையணுமா, அதுதான் ஒரிஜினல் கருப்பட்டியாக. நான் வாங்கினதுலேயே இந்த ஒரு கருப்பட்டி தான் எனக்கு மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கும். நான் தண்ணியில் போட்டதும் கொதிக்க கூட இல்லை, அப்படியே கருப்பட்டி கரைஞ்சிருச்சு. வடிகட்டும் போது தூசியும் இல்லை, அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த பிராண்டு தான் வாங்கிட்டு வர சொல்லி வச்சுக்கணும் இருக்கோம். ஸோ கருப்பட்டியோட அளவுன்னு பார்த்தா 1/2 கிலோ பாக்கெட் வாங்கியிருந்தோமா, அதில் அந்த வட்டமாக 4 இருக்கும். அதுலேருந்து 1 மட்டும் எடுத்திருக்கேன். கிராம் கணக்கில் சொல்லணும்னா 125 கிராம். நம்ம உளுந்து அளக்குறோம்ல, அதுலேயே 2 பங்கு தண்ணி சேர்த்து கருப்பட்டி கரைஞ்சா போதும். கம்பி பதம் அதெல்லாம் தேவையில்லை. அதை தனியாக வடிகட்டி வச்சுருக்கேன். இந்த பக்கம் வறுத்து வச்சுருந்த உளுந்து வெந்தயம் பச்சரிசி 3யுமே மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைக்கணும்.
இந்த ஸ்டேஜில் தான் நம்ம 4வது பொருள், அதாவது கேழ்வரகு மாவு, ராகி மாவு சேர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி சேர்த்து அரைச்சி களி செய்யும்போது உடம்புக்கு நல்லதும் கூட, வெந்தயத்தோட கசப்பும் அந்தளவு தெரியாது. எங்கள் புவா வந்து இதுலேயே பாதாம்லாம் சேர்த்து நான் அரைச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து நட்ஸ் எல்லாம் சேர்க்கலை. இதோட அளவும் நம்ம உளுந்து எடுத்தோம் இல்லையா, அந்த ஒரு பங்கு அளவு தான் ராகி மாவு சேர்த்துருக்கேன். இது அரைக்கிறதுக்காக சேர்க்கலை, எல்லாத்தோட ஒன்றா மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக மிக்சர் ஜாரில் சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டியிருக்கேன். இந்த ராகி மாவு, கேழ்வரகு மாவு வந்து கடையில் வாங்கினது தான், நமக்கு மாவாகவே கடையில் விற்கிது. இப்போது எல்லாத்தையுமே இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கணும், அப்போ தான் களி நமக்கு ஸ்மூத்தாக கிடைக்கும். சலிக்கும் போது இந்த மாதிரி அடியில் தங்குது இல்லையா, அதை மறுபடியும் மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு மறுபடியும் பவுடராக அரைச்சிட்டு வந்திருக்கேன். சில பேர் வந்து இந்த பொருள்லாம் எடுத்து ஊற வச்சு அதை அரைச்சி களியாக செய்வாங்க. ஸோ அதுவுமே ஒரு மெத்தடு. இந்த மாதிரி பவுடராக அரைச்சி இப்படியும் செய்யலாம், இதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்படி தான் செஞ்சேன், இல்லைனா இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சரியாக சலிக்காமல் இருந்துச்சா, திரும்ப போட்டு அதை வேறு அரைக்கணுமான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே உளுந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல கஞ்சி காய்ச்சறதுக்கு, ஸோ அதோடு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போது நல்லா அரைஞ்சு வந்திருக்கு. இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ களி செஞ்சுக்கலாம். நீங்கள் கருப்பட்டி தண்ணியோட அளவு வந்து இப்போ மாவாக எடுக்கிறீங்க பாருங்கள், இந்த மாவுக்கு தான் கணக்கு பண்ணணும். நம்ம உளுந்து, வெந்தயம், பச்சரிசின்னு முழுசாக எடுக்கிறோம் பாருங்கள், அதுக்கு தண்ணியோட அளவை வைக்கக்கூடாது. இந்த மாதிரி எடுக்கிற பவுடருக்கு தான் தண்ணி அளவை கணக்கு பண்ணணும். சேம் தான் உளுந்து களிக்கும். நான் உளுந்து எடுத்தேன்னு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த 100 கிராம் கப்பு வீட்டில் இருக்கிறது தான். ஸோ அதில் தான் நான் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பால் சொல்லணும்னா 1/2 கப் அளவு. மீதி மாவை ஸ்டோர் பண்ணி நமக்கு எப்போ வேணுமோ செஞ்சுக்கலாம். இப்போ இதால் 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு நான் உளுந்து களிக்கு 2 கப்பு தான் வந்து கருப்பட்டி தண்ணி சேர்ப்பேன், கரெக்டாக வரும். ஆனால் இதில் 2 பங்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போதே எனக்கு ஸ்டவ்வில் வைக்காமல் இங்கே மிக்ஸ் பண்ணும்போதே அழுத்தமாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா உளுந்து களி அடிக்கடி செஞ்சு எனக்கு பழக்கம் இருக்கா, ஸோ அது வந்து கொஞ்சம் லூஸாக காட்டும், இது வந்து டைட்டாக காட்டுச்சு. ஏன்னா இதில் ராகி மாவு வேறு சேர்த்துருக்கோம், அதுவே தண்ணி இழுக்கும். அதனால் இன்னொரு 1/2 கப் அளவு சேர்த்துருக்கேன். மொத்தம் 1 பங்கு மாவுக்கு 2.5 பங்கு தண்ணி. நான் சொல்கிறது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1/2 பங்கு அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ அதே இதில் தான் நம்ம ஒரு இதில் அளக்குறோம் அப்படின்னா அதுலேயே மற்ற எல்லாத்தையுமே அளந்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா வெளியிலேயே வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டவ்வில் வச்சு கிண்டணும். நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணதுமே ஒரு 5 நிமிஷம் கழித்து இறுக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி இருக்குது இல்லையா, அதுவுமே சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துருக்கேன். சுக்கு பொடி சேர்க்கும் போது டைஜஷனுக்கும் நல்லது. ஸோ இந்த மாதிரி இறுகி வர நேரத்தில் எடுத்து வச்சுருந்த நல்லெண்ணெயை 2-3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஸ்டவ்வில் கிண்ட ஆரம்பிக்கணும். இன்கேஸ் நீங்கள் கிண்டும் போதே உங்களுக்கு கட்டிப்பட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா விஸ்க் எடுத்து நல்லா கிண்டுங்க. அந்த மாதிரி கிண்டுனாக்க உங்களுக்கு கட்டி எல்லாமே கரைஞ்சி வந்துடும். இதில் 1/2 பங்கு நல்லெண்ணெய் எடுத்துருந்தோம் இல்லையா, அதை வந்து 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிண்ட ஆரம்பித்தேன். கிண்டிக்கிட்டே வரும்போதே சட்டியிலலாம் ஒட்டாமல் ஹல்வா மாதிரி திரண்டு வரும். இந்த மாதிரி திரண்டு வந்த உடனேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் நேரத்துக்கு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது ஒட்டாமல் உருட்ட வரணும், அதுதான் பதம். இந்த மாதிரி திரண்டு வந்தே ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு கிண்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம சேர்த்த நல்லெண்ணெய் எல்லாமே உள்ளே இழுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியில் பிரிய ஆரம்பிக்கும், கையில் ஒட்டாமல் வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா களி ரெடி. இப்போது இத்தனை பொருள் சேர்த்து களி கிண்டி நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஃபஸ்ட் டைமாக செய்ய போகிறீங்க அப்படின்னா நான் வீடியோவில் காட்டின மாதிரி கம்மியான அளவுலேயே செஞ்சு பாருங்கள். எனக்கு வந்து 2 நாளே இந்த களி காலி ஆயிடுச்சு. வெளியில் தான் வச்சுருந்தேன், ஆற விட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் தனியாக மெனக்கட்டு சாப்பிடலாம் வேணாம், கிச்சனுக்கு எப்படியும் போவோம் வரதான் செய்வோம். அந்த டைமில் ஒரு உருண்டை எடுத்து சாப்பிட்டா கூட போதும். நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் பார்த்தா ஆசையாக தான் இருக்குது, எங்களுக்கும் செஞ்சு சாப்பிட ஆசை தான், ஆனால் செய்ய முடியல, டைம் இல்லை, டயர்ட் ஆயிடுது, இதை தான் சொல்கிறீங்க. ஸோ எல்லா நாளும் இல்லைன்னா கூட இந்த 3 நாளாவது, ஏன்னா கர்ப்பப்பை தான் நமக்கே பலம். ஸோ இந்த 3 நாளாவது வீட்டு வேலையை கம்மி பண்ணிவிட்டு அலட்சியம் காட்டாமல் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு பாருங்களேன். நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் விடவே மாட்டீங்க. ஏன்னா நான் இதெல்லாம் செய்கிறேன் ஆரம்பித்தேங்கிறது உங்களுக்குள்ளேயே ஃபிக்ஸ் ஆயிரும். நம்ம மைண்டே நம்மளை கேள்வி கேட்கும். எப்போ தெரியுங்களா, குறுக்கு வலிக்குது, கை கால் வலிக்குதுன்னு உட்காந்துருப்போம் பாருங்கள். அந்த டைமில் நம்மளால் முடியலன்னு சொல்லிவிட்டு டாக்டர்கிட்ட காட்ட போகிறோம். அந்த இடத்துல டோக்கன் போட்டு வெயிட் பண்ணுற அளவுக்கு பொறுமை இருக்குது, ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட நேரம் இல்லை. நீங்கள் எதையுமே புதுசாக யோசிக்கவே வேணாம். நம்ம வீட்டில் பெரியவங்க ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். முன்னாடிலாம் இவங்க சொல்லி நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு தோணும், அது அந்த வயசு கோளாறு. இப்போ வந்து அப்படிலாம் இல்லை, யார் நல்லது சொன்னாலும் கேட்டுக்கிறது. நமக்கு பீரியட்ஸ் டைமில் வர வலியாக இருக்கட்டும், அதில் இருக்கிற சேஞ்சஸ், பிசிஓடி, இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான்.
அதுக்கு நம்ம சாப்பாட்டு பழக்கத்தில் கொடுக்குற சின்ன சின்ன வித்தியாசம் கட்டாயம் உங்களுக்கு பெரிய மாற்றத்தையும் ஹாப்பினஸையும் கொடுக்கும். இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் ஒருத்தவங்க ட்ரை பண்ணால் கூட எனக்கு அது போதும். ஸோ ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.